Taste the Daily. கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி மற்றும் சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் அப்புசாமி ஆகியோரது முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, திமுக ஆட்சியில் இன்று யாருக்கும் பாதுகாப்பில்லை எனவும், எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை என சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து விட்டது எனவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களாக தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு அவைத்தலைவர் சேதுராமன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு அசோகன், தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்களான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டிமனை சண்முகம், விஜயகுமார், அண்ணா தொழிற்சங்க கோவை மண்டல செயலாளர் செல்வராஜ், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சசிகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சா யாரும் மறுக்க முடியாது. 50 ஆண்டுகள் வளர்ச்சியை நம்ம கொடுத்தோம். சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம் என்று கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். திமுக ஆட்சியில ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க, எதுவுமே செய்யும். கேட்ட திட்டங்களை பூரா அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடி அம்மா கேட்டது பூரா எடப்பாடியார் கொடுத்தார். திமுக ஆட்சியோட சாதனை என்ன? யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. நீங்க பாத்தீங்கன்னா எங்க வந்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க. இதுதான் சாதனை. அது மட்டுமல்ல, சொத்து ஒரு உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. யாருமே நிம்மதியால், யாருமே திமுகவுக்கு ஓட்டு போட தயாராக. நீ பாத்தீங்கன்னா விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்க. திமுக எப்ப ஓட்டு போட அரசு ஊழியர் கூட இந்த ஆட்சி வேண்டாங்கிறாங்க. இந்த ஆட்சி எப்ப போகும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக மக்கள் தயாரா இருக்காங்க.